வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எதுக்காக ஜான் மாக்ஸ்லியை சம்மதப்படுத்தி இப்போ சிஎம் பாங்க் கூட பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறமா ராவில் நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நான் ராவை பார்க்கணும் அப்படின்னு ரீசார்ஜ் பண்ணி ராவை பார்த்துருக்குறாங்களாம். ஆனால் ரா ஷோ ஆகலையாம். அது ஏன்? டபிள்யூபிள்யூடைய ராயல் ரம்போ வந்து ஒரு மோசமான சாதனை பண்ணியிருக்கு. ஃபேன்ஸ் யாருக்குமே ராயல் ரம்போ பிடிக்கலையா, ராயல் ரம்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம லோகன் பால் இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு அப்டேட்டு. ரா வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நடந்திருக்குதான். அதே மாதிரி டபிள்யூ வந்து ரசல்மேனியாவில் ரியா ரிப்ளைக்கு ஒரு புது ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், நம்ம ஜான் மாக்ஸ்லி இருக்கிறார்ல, அவர் பேரை வச்சு நிறைய பேர் வந்து இப்போ செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பாங்கும் நடந்த மேட்சை பற்றி சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கும் ஒரு இலவும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியா பார்க்கும்போது தெரியுது, கடைசியாக நம்ம சிஎம் பாங்க் வந்து ஜான் மாக்ஸ்லி கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஒருக்கா மோதி இருப்பார். ஜான் மாக்ஸ்லி கூட கடைசியாக மோதும் போது அப்போது அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரோப்பு கிட்ட வச்சு அவருடைய டிசியை போட்டிருப்பாரு. ஜிடிஎஸ் போட்ட உடனே அவராட்டை எப்படி போட்டாரோ அதே மாதிரி மறுபடியும் சிஎம் பாங்கோடைய தோளில் ஜான் மாக்ஸ்லி வந்து மாட்டிக்குவார். இதே சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருந்தது. சிஎம் பாங் விசி செத் ரோலன்ஸ் மேட்ச்சில் ஜிடிஎஸ் ஃபஸ்ட்டு ஜிடிஎஸை செத் ரோலன்ஸுக்கு போடும்போது செகண்ட் ஜிடிஎஸ் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா முதுகில் விழுந்த மாதிரி விழுந்திருப்பார். இந்த செக்மெண்ட்டை பார்த்து தான் ஜான் மாக்ஸ்லிக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஒரே செக்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க. மேபி டபிள்யூடி வந்து அந்த செக்மெண்ட்டை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடத்திருக்கலாம். 149 ரூபா கொடுத்து டபிள்யூபிள்யூயை பார்க்கணும் அப்படின்னு பல பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணாங்களாம். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய மூவிஸ்லாம் வந்துருக்குது, குறிப்பாக ஸ்குட் கேம்லாம் வந்துருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூயை நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம பார்க்க முடியாது. ரா இஸ் நெட்ஃப்ளிக்ஸ், ரா இஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டு பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. நீயும் சொல்லியிருக்கிற. பார்க்க முடியாதுன்னா சோனி லீவில் பார்க்கணும்ல. ஆமாம், அதனால் நம்ம பார்க்க முடியாது. புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூக்கும் இந்தியாவுக்கும் டீலிங் உண்டு. இந்தியாவில் வந்து ஓடிடி தளத்தில் டபிள்யூபிள்யூயை பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக சோனி லீவில் தான் பார்க்கணும். சோனி லீவ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அண்ட் சோனி ஸ்போர்ட்ஸ் கூட டிவி டெலிகாஸ்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. இதோடைய கான்ட்ராக்ட் வந்து இப்போ நடக்க போகிற ஏப்ரல் மாதம் தான் முடிய போதான். ஏப்ரல் மாதத்தோட டபிள்யூபிள்யூக்கும் சோனி ஸ்போர்ட்ஸுக்குமான பந்தங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஊர்விடும். அதுக்கப்புறமா டிவியில் நம்ம ராவை ஸ்மாக்டவுனை எதுவுமே பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ காய்ஸ், ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா தான் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ராவை பார்க்க முடியும். நாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுங்க. நமக்குலாம் இன்னும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான், ஏன்னா கான்ட்ராக்ட் முடியலைல்ல. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா ரா மட்டும் இல்லை, ஸ்மாக்டவுனு, என்எக்ஸ்டி எந்த விதமான பேப்பரினாலும் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியும். என்னப்பா சொல்கிறேன், யூஎஸ்ஏல மட்டும் ராவை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், ஸ்மாக்டவுனை வந்து டிவியில் பார்க்கலான்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம மட்டும் ஓடிடியில் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் இந்தியாவில் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்லாம் டெலிகாஸ்ட் பண்ணல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து சோனி லிவ்ட்டை கொடுத்துருவாங்க, அண்ட் ஃபாக்ஸும் சோனி லிவ்ட்டை கொடுத்துருவாங்க. மொத்தமாக எல்லா நெட்வொர்க்கும் சோனி லிவ்ட்டை கொடுத்துருவாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராஸ் மேட்டோட ஒரே சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்காரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவுடைய கான்ட்ராக்டில் எந்த விதமான ஷோவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் ராஸ் மேட்டோன், என்எக்ஸ்டி எதை வேணாலும், எந்த ஷோ வேணாலும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் இந்தியாவில் ராஸ் மேட்டோன் எந்த விதமான டபிள்யூபிள்யூ பேப்பரையும் லைவ் இவெண்ட்ஸை பார்க்கணுன்னாலும் என்கிட்ட ரீசார்ஜ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடியை சொல்லியிருக்கான். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா காசு இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அது நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில். இப்போதைக்கு நம்ம சோனி லிவ்வில் பார்த்து சந்தோஷப்படலாங்க. ஆமாம், உங்களை யாராவது ரீசார்ஜ் பண்ணி நேற்றுக்கு ரா பார்க்க முடியல அப்படின்னு இயக்கத்தில் இருந்தீங்க யாராவது? அவங்கெல்லாம் ஸ்குட் கேம் பாருங்கண்ணா, நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் வெப் சீரிஸ் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு வாரம் ஆகும். அந்த அளவுக்கு நிறைய நல்ல நல்ல வெப் சீரிஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இதை முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில், ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம சோனி லீவில் தான் டபிள்யூபிள்யூ பார்க்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க போகிறது கிடையாது. இந்தியா லொக்கேஷன் டார்கெட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன தான் டபிள்யூபிள்யூ ரான்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் சார்ஜ் பண்ணாலும் வராது. ராயல் ரம்போ 2026 பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இதை பல ஃபேன்ஸ் வந்து எதிர்கொள்ளிட்டு இருக்காங்க.
ஏன்னா யூகேவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு மேட்ச் நடக்காதா, பேப்பர் நடக்காதான்னு காத்துட்டு இருக்கிற நிலையில் இவனுங்க அசால்ட்டாக சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய பேப்பரை கொடுத்ததுனால எங்கள் கண்ட்ரிக்கு பேப்பரி தராமல் இப்படி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக இருக்கானுங்க. டபிள்யூபிள்யூ வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் டபிள்யூபிள்யூ வந்து ராயல் ரம்போ வந்து சவுதி அரேபியாவில் நடக்கும்போது 2024ன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அந்த டீசரில் பல பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் அன்லைக் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து அந்த வீடியோவில் மொத்தமாக டோட்டல் லைக் பண்ணியிருக்கிறாங்களாம். அதில் பாசிட்டிவ் லைவுக்கு வந்து வெறும் 5,000 தானா. 15,000 பேர் டிஸ்லைக் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 5K வந்து நார்மல் லைக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15,000 பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க நல்லா இல்லைன்னு. என்னடா இது டபிள்யூபிள்யூக்கு வந்த சோதனை. இதை பார்த்தா சவுதிக்காரனுங்கள்லாம் செம்ம கடுப்பாகணுங்க. ஏன்டா எங்கள் நாட்டில் பணம் இருக்குது, நாங்கள் நடத்தினோம், உங்களுக்கு எங்கடா அடிக்குதுன்னு கேட்பானுங்கள்ல. நேற்றைக்கு யூஎஸ்ஏ மற்றும் ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ராவை பார்த்துருக்குறாங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, ஆட் இல்லாமல். இப்போ நம்ம மேட்ச் நடந்துகிட்டு இருக்குன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஆடை போட்டு ஸ்மால் கமர்ஷியல் பேருக்குன்னு சொல்கிறானுங்களே, அப்படி எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் போடலையா, லைவாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். டோட்டலி பார்த்தீங்கன்னா 3.6 ஹவர்ஸுக்கு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதாவது 3.25 மணி நேரத்துக்கிட்ட 3 நிமிடம் 40 நிமிஷம் கிட்ட ராவை டெலிகாஸ்ட் பண்ணலான்னு. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்க முடியலை. அண்ட் அவங்க டிவி டேப்பிங்கை வந்து ரொம்பவே குயிக்காக நடத்திட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதில் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே சீக்கிரமாக டைமிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஷன் வர முடியல. ராக்கோடைய செக்மெண்ட்டும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. இதனால் டபிள்யூபிள்யூக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகிருக்குது. ஸோ குத்து மதிப்பாக அவங்க 3.25 மணி நேரம் ராவ் நடத்தலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் வெறும் 3 மணி நேரம் 20 நிமிடத்துக்குள்ளே, அதாவது 3 மணி நேரம் 20 நிமிடத்துக்குள்ளே அந்த ராவை முடிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 10 நிமிஷம் எங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அதில் தான் நம்ம சிஎம் பங்கு வந்து வின் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த வருடம் ராயல் ரம்பில் பங்கேற்க போகிறேன், பங்கேற்று வின் பண்ணி நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியனோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறதுக்கு நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை கட் பண்ணிட்டானுங்க. ஆனால் அதை அஃபிஷியலி யூடியூப் சேனலில் போட்டிருக்கானுங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் நடக்க வேண்டிய ரா வந்து 3 நிமிடம் 20 நிமிடம் நடந்திருக்குது. அதையும் சக்ஸஸ்ஃபுல்லி நடத்திருக்காங்க. டபிள்யூபிள்யூ ஹிஸ்டரியிலேயே ஒரு லாங்கஸ்டான ஒரு ராவா இதுதான் நடந்திருக்குதான். ஆமாம், வழக்கமாக 3 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். 3 மணி நேரத்தை தாண்டி நடந்த முதல் ரா இது தானே. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ரியா ரிப்ளே வெர்சஸ் பெக்கி லிஞ்ச் மேட்சும் அல்லது ட்ரிபிள் த்ரெட்டாக லிவ் மோர்கனை சேர்த்தோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தாங்களாம். ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ட்ரீம் மேட்சை பெரிதும் எதிர்பார்க்குறாங்களாம். அதுதான் ரியா ரிப்ளே வெர்சஸ் இயோ ஸ்காய். இவங்க 2 பேருக்குள்ள ரசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சோடைய ரிட்டனை டபிள்யூபிள்யூ வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டாங்களாம். பெக்கி லிஞ்சை நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு ரியா ரிப்ளே வந்து ரசல்மேனியாவில் இயோ ஸ்கைக்கு அகேன்ஸ்ட் தான் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ராயல் ரம்போ வருது, எலிமினேஷன் சேம்பர் வருது. 2ல் ஏதாவது ஒன்று இயோ ஸ்கை வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளேக்கு அகேன்ஸ்டாக ரசல்மேனியாவில் மோதலாம். நிக்கி பெல்லா இப்போ நடந்து முடிஞ்ச டபிள்யூபிள்யூ ராக்கு வந்திருப்பாங்க. இதில் நிக்கி பெல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டபிள்யூபிள்யூ வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால தான் நான் வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கே போனாலும் ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லான்னு சொல்லிட்டு பெல்லா ட்வின்ஸாக தான் போவாங்க. ஆனால் இதில் தனியாக அப்படி நிக்கி பெல்லா வந்திருக்கிறாங்க. அண்ட் இதனால டபிள்யூபிள்யூக்கு தொடர்ந்து வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதான். சும்மா டபிள்யூபிள்யூ வந்து கெஸ்ட்டாக லேரா வெல்கேரியான்னு சொல்லிட்டு பல சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் விஏபிஸ் நெட்ஃப்ளிக்ஸோட ஓனர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடு உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 17,000 டிக்கெட்டு கிட்ட வச்சிருந்தது இன்னைக்கு ரால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. இதில் 300 டிக்கெட் வந்து ஓன் விஐபி டிக்கெட்ஸாக டபிள்யூபிள்யூ வந்து புக் பண்ணியிருக்காங்களாம். அதாங்க நான் சொன்னோம்ல ஆல்ரெடி டபிள்யூபிள்யூ சேர்ந்த ரஸ்லர்ஸ், ஆடு கொடுக்குறவங்க, விஏபிஸ், நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓனரு, ஸ்டெஃபனி மிக்மேன் இவங்கெல்லாம் வந்ததுனால 300 டிக்கெட்டை இவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்களாம். கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்த்தா 300 ஆட்கள் டபிள்யூபிள்யூடைய சொந்த ஆட்கள் அவங்களே அங்கங்கே உட்காந்து ரெஸ்லிங்கை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க.